ஜெய் விஷ்ணு பிரமா காவல்துறை அதிகாரிக்கு 100 மாயம் கொடுக்குற 100 விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாலுகா விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாலுகா சிலிவுத்தூர் எல்லா கண்ட்ரோல்லையும் நீதிமன்றம் நடத்துகிற நீதிமன்ற கோர்ட்டில் ஜட்ஜி பூரா கேட்டுக்கோங்கப்பா. கணக்கு எல்லா கணக்கும் தோண்டி எடுத்தா வரார். சேத்தூர் காவல் நிலையத்துக்கு கணக்கு போயிடுச்சு. அங்கேருந்து கணக்கு கைலாசத்தில் அடித்த கணக்கு கைலாசத்தில் அடித்து கொடுத்தா தலபாபுரம் காவல் நிலையத்தில் சொல்லிக்கோங்க, நாங்கள் வர முடியாது. அப்போ அந்த கணக்கு அவன் விட்டுட்டான். நீ வர முடியாதுல்ல, அப்போ காவல் நிலையம் கரெக்டாக வந்த கணக்கு பெட்டிஷனை போட்டான். அந்த பெட்டிஷனை போட்டு தான் ஏற்றுவார். அந்த பெட்டிஷனை ஆட்டாம் பிடிக்கா எங்கே வரும்? வர வேண்டிய இடத்துக்கு வந்து தான் தீரும். எப்படி பூமியில் இறங்கி கணக்கு போட்டு விளையாடுதாருன்னு நினச்சிட்டான். எல்லாமே அதுக்கு தான் ஜேசிபியை ஞாயிற்றுக்கிழமை புரோக்கரை விட்டு தடவு தான். பத்திரம் போட்டவன் வந்தவன் பூரா உட்காந்து பங்குவாகம் பேரம் பேசி எல்லாம் ஒரு ஜேசிபியை புரோக்கரை கூப்பிட்டு எல்லாம் தடையூர் முள்ளுத்தூரெல்லாம் தோண்டிடு. இந்த ஒரு இப்போ கணக்கு சொல்லுதாரில்ல, எல்லாம் கூட்டத்தை போட்டது பூரா சொல்லுதாரில்ல, நாங்கள் இவ்வளோ தாரோம் மணிக்கு, நீ எல்லாம் முள்ளுத்தூரை பூரா தோண்டிடு, நம்ம சீக்கிரமாக எங்கே பிளாட் அடிக்கணுமோ நம்ம அடிச்சிடுவோம். அப்போ கோர்ட்டை அவமதித்து வெளியில் வெட்டுக்குத்துலேருந்து கலாங்கதுலேருந்து அரசியல்வாதி நியமித்த கணக்குலேருந்து அனைத்தும் தப்பு செஞ்சு வச்சு ஆடுதான். அப்போ என்ன அர்த்தம்? ஒரு ஜேசிபி கணக்கு துண்டாக தூக்குதாருன்னா ஒரு குளத்தில் மண் அள்ளுதான், கவர்மெண்ட்டாக போட்டு பாசு போடுதான். அந்த பாசுக்கு மேலே ஏப்பா டர் டர் டர்ன்னு போகுது. அப்போ இது யார் காண்பு பிடிக்கிறது? அதிகாரி எல்லாமே உட்காந்து உறங்குதான். அவன் வீட்டுக்கு பொட்டமாக போய் சேர்ந்துருது. பேப்பர் போய் சேர்ந்தவொடனே இவன் சந்தோஷமாக அவன் பொண்டாட்டி பிள்ளையோட 2 காலை கையை தோளில் தூக்கி போட்டு விளாண்டு ரசனையாக விளாண்டுக்கிட்டு இருக்கான். புரிஞ்சிக்கப்பா, எல்லாம் புரிஞ்சுக்கோ. கணக்கு எப்படிப்பட்ட கணக்கு? ஞாயிற்றுக்கிழமை போய் தடவுனா யாரும் போலீஸ் ஸ்டேஷனில் வரமாட்டாங்க, யாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போக மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை மல்லாக்க கிடப்பாங்க. இவனை இங்கே ஈஸ்வர மகனை எங்கள் அண்ணன் மகனை இங்கே என்னென்ன பாடுபடுத்தணும் ஓடியாரான். அப்போ 100 மாயம் கண்ட்ரோல் கூப்பிட்டு வார்னிங் பண்ணணும். அந்த இடத்துக்குள்ளே யாரும் உள்ளே போகக்கூடாது. அது தீர்மானம் எங்கே கொடுக்கணுமோ அது தீர்மானம் அவங்க கொடுப்பாங்க. நீ கண்ட்ரோல் பண்ணி நிப்பாட்டிக்கோ. வழக்கு ஆடி போய்கிட்டே இருக்குது, வழக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. மறுபடியும் பத்திரம் போட்டது பூரா உள்ளே போய் மறுபடியும் இப்போ 15ஆம் தேதி வாய்தாவில் உள்ளே ஆஜராகிறான். அப்போ என்ன அர்த்தம்? நீ காவல்துறை கூப்பிட்டு வார்னிங் பண்ணணும். காவல்துறை நீ போய் சுவை சம்பாத்தியம் நீ எதுக்கு சொல்லுதாங்கிற கேள்வி வரும். புரியுதா இல்லையா? சுவை சம்பாத்தியம் அந்த இருக்கார் கடவுள், அவர் சம்பாத்தியம் பூமி. அவர்கிட்ட போய் நீ சுவை சம்பாத்தியம் சொல்லாமல் அவர் உச்சியில் லிங்கத்தில் உட்காந்துருப்பாரு அப்படின்னு 100 மாயம் எடுத்து சொல்லு. எல்லா காவல் நிலையத்தில் காவல்துறை அதிகாரிகளை பூரா எடுத்து சொல்லப்பா. சரியா? கணக்கு விட்ட யூடியூப் சேனல் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாலுகா கைலாசத்துலேருந்து வர்ற கணக்கை எடுத்து தனியாக துண்டை எடுத்து வச்சுக்கோப்பா. வானரப்பட ராணுவம் உள்ள வரையில் எல்லாம் ஒட்டுமொத்தமாக அள்ளிடுவார். நீ கணக்கை கொடுத்துரு. சரியா? இதுக்கும் வரும் கணக்கு விடமாட்டார். உட்காந்துட்டு கணக்கு சும்மா என்னமோ ஒரு லூஸ் ஆடிக்கிட்டு இருக்கேன், ஒரு லூஸ் ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்காத. தன்னால் பையன் நொந்து போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான். சேட்டை பண்ணாமல் இருங்கடா. கடவுளுடைய வாரிசை கம்முன்னு போங்கடா. 7 ஜம்ம தின்னு கொளுத்து மப்பேறி போய் உன் பொண்டாட்டி பிள்ளையில 2 நாக்கை தோலில் தூக்கி போட்டு ஆட்டிக்கிட்டே. அதான் சொன்னாரா, சிட்டி கிராமத்தை அடைச்சி விட்டு எடுக்கிறதா அப்போ தான் ஆணு பெண்ணு நடுங்கும்னு. அந்த மாதிரி தான் எடுப்பார், விடமாட்டார். புரிஞ்சு நடை, தெரிஞ்சு நடை. 100 மாயத்துக்கு போட்ட கணக்கு விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாலுகா எல்லாமே கேட்டுக்கோப்பா. தனக்கு வாதாட்டங்கள் நடக்கிற வழக்கறிஞர் சிலிவுத்தூர் ராஜபாளையம் 2 பேருமே கேட்டுக்கோப்பா. 100 மாயத்துக்கு அடித்த கணக்கு சேத்தூர் போயிடுச்சு. சேத்தூரில் கணக்கு எடுப்பார். இப்போ தலார் ஸ்டேஷன் கணக்கு எடுப்பார். 2 ஸ்டேஷன் கணக்கு எடுக்கல. ஒட்டுமொத்தமாக ஒத்த புரோக்கரை விட மாட்டார். சரியா? இப்போ புரோக்கரை வச்சு ஆடிட்டான். ஒரு ஜேசிபி வண்டியை கொண்டு வந்தே ஆடிட்டு போயிட்டான். அது கணக்கு திரையில் ஒருத்தர் விட்டாச்சு. அவன் தான் கூவ மாதிரி ஆடுதான்ல, தக்க நாங்கள் அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல. எப்படியே நல்லா ஆடுதான் ரெக்கார்டான்ச்சு. அப்பா விட்டு இடம் ஆத்தா விட்டு இடமாங்க அந்த கேள்வி கேட்காரு. தொடையை தட்டுனா என்ன ஆகும்? தூக்கி எரிஞ்சு விடுவார், ஒருத்தனையும் கொண்டு விடுவார். ஒழுங்காக போய் சொல்லு. அந்த கணக்கு எடுக்கிறக்காக தான் அவனை வச்சுக்கிட்டே இருக்காரு. இந்த பத்திரம் போட்டவன் புரோக்கரு எல்லாம் கைலாசத்தில் சேட்டை பண்ணவனை பூரா கணக்கு இன்னும் எடுக்கிறதுக்காக தான் அதை ஆடிக்கிட்டே இருக்கட்டும்னு வச்சுருக்காரு. இல்லைன்னா 1 செகண்டில் முடிச்சிடுவார். சரியா? சேட்டை பண்ணாமல் போங்கடா. இப்போ இன்றைக்கி நாளில் 4 பக்கம் இளமச்சம்பழம் கனி அவர் கையில் உள்ளதை பூஜை பண்ணி இறக்குவான். வாங்கடா இனிமேவா அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு இடித்தா சுத்தம் பண்ணால் முடிச்சிட்டாரு. இனிமேல் அந்த 2 பகுதியில் முனியப்பன் உட்காந்துருப்பான். பேயை தூக்கி உட்கார வச்சுருவான். உன் வீட்டில் உன் பொண்டாட்டி பிள்ளைலாம் மஞ்சள் பியா எடுத்துரும். அடுத்து சுடுகாட்டு எரிப்பு கொண்டு போய் சேர்த்துருவாங்க. சரியா? பேய் உட்கார வச்சுருவாங்க.
பூதங்கள் உட்கார்ந்துக்கிட்டு இருக்குடா பூதங்கள்